வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஃப்ரண்ட்லைன் இண்டெக்ஸஸ்லாம் ஒரு பாசிட்டிவ் நோட், ஒரு மைனர் பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதாவது சந்தைகள் பொதுவாக ஒரு சேஃபா அஹெட் ஆஃப் ரிசல்ட்ஸ் விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 31 புள்ளிகள் அதிகரித்து 21,544.85 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1255, டிக்ளைன்ஸ் 969. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆப்டிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இன் த பிராடர் மார்க்கெட். அதுபோல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா 0.16% மற்றும் 0.44% ஏறி உள்ளது. மார்க்கெட் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பார்க்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட 1.5% விழுந்திருக்கு கீழே. ஸோ டிக்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. மீனா நிஃப்டி ரியாலிட்டி, ஆட்டோ, ஃபார்மா, மெட்டல் இவையெல்லாம் ஏறிய துறைகள். மீடியா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மற்றும் பேங்க், எஃப்எம்சிஜி டாப் லூசர்ஸ் டுடே அப்படின்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஹீரோ மோட்டோகார்ப், அதானி போர்ட்ஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், எஸ்பிஐ லைஃப், அதானி என்டர்பிரைசஸ், பஜாஜ் ஆட்டோ, எல்என்டி, பாரதி ஏர்டெல், சன் ஃபார்மா, சிப்லா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல் இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னாக்க பிரிட்டானியா, நெஸ்லே மற்றும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் டாப் லூசர்ஸ் டுடே. ஸோ மார்க்கெட்டினுடைய பிராடர் பிரெத் இது இந்த ஆப்டிமிஸ்டிக் மூவ். அதுபோல் இன்றைய தினம் தங்கமும் பார்த்தோம்னா 220 ரூபாய் அதிகரித்து 62,315லையும், வெள்ளி 58 ரூபாய் அதிகரித்து 72,485லையும், குரூடாயில் 125 ரூபாய் அதிகரித்து 6,028லையும் மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினா ரிகார்டிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் டிசம்பர் மாதம் பார்த்தோம்னாக்க 21% மேல் அதிகரித்துள்ளது. அதுபோல மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் ஏயுஎம் பார்த்தோம்னா 50 லட்சம் கோடியை தாண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க மியூச்சுவல் ஃபண்ட் ஏயுஎம் வித் ஜிடிபி கம்பேர் பண்ணிங்கனாக்க இந்தியா 17% தாங்க. அதே சமயத்தில் சைனா பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 21%, யூஎஸ் பார்த்தீங்கன்னாக்க 149%, சிங்கப்பூர் 180%. இது முக்கிய காரணம். எங்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கோ, எங்கெல்லாம் பேங்க்ல வட்டி கம்மியா இருக்கோ, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டினுடைய முதலீடு அதிகமாக உள்ளது. நம்ம ஊர்ல கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் இதுதாங்க. ஸோ இதை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் பேங்க் டு த லோன் க்ரோத் பார்த்தோம்னாக்க ஸோ ஒரு மாதிரி ஒரு பெட்டரா இருக்கு. பேங்க் ப்ராஃபிட்ஸுக்கு ஒரு அப்லிஃப்ட் பண்ணி கொடுத்தாலும் மறுபுறம் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிருக்காங்கல்ல, அதனால இது என்ன பண்ணும்னா அது ஒரு பிஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் நம்மளுடைய ப்ராசஸ் ஃபுட் இருக்குங்களா, ரெடி ஃபுட், சோம்பேறித்தனமா மக்களை ஆக்கி வச்சிருக்காங்களே, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150% எக்ஸ்போர்ட்ஸ் கடந்த ஒரு 9 வருஷத்துல குரோத்தை இந்த வருஷம் எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 பில்லியனை 2030 தொடுக்கூடும் என்ற வாய்ப்பும் சொல்லியிருக்கிறார்கள். ஜியோ ஏர்டெல் அவங்களுடைய ரெவின்யூ குரோத் இந்த மாதம் நன்கு இருக்கிறது. அதனால இந்த குவார்டர் பெட்டர் ரெவின்யூ குரோத் காமிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதனால தான் அது ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹனிவெல் ஆட்டோமேஷன், வேதாந்தா ஃபேஷன்ஸ் அண்ட் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மூன்றிலையும் நன்கு நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சர் இன்றைய தினம் வால்யூம் பார்த்தோம்னாக்க எபோவ் ஆவரேஜ். அதுபோல பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் வால்யூம் பார்த்தோம்னா எபோவ் ஆவரேஜ். நாம் இன்றைய தினம் சொன்னோம் விற்று வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்று. காலையிலேயே விற்று பார்த்தீங்கன்னா 10 மணிக்குள்ள ஒரு இறக்கம் வந்தது, மறுபடியும் ஏறி 2 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குட் மூவ் ஆஃப் செல்லிங்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்றைய தினம் லோ பார்த்தோம்னா 21,517, ஹை 21,724, கிட்டத்தட்ட ஒரு 207 புள்ளிகள் இன்னைக்கு ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது. ஸோ இதுதான் நம்ம காலையில் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா யூ குட் ஹவ் மேட் குட் மணின்னு சொல்லலாம். மேலும் டெய்லி டெக்னிக்கல் வியூனுடைய நிஃப்டியை பார்க்கும் பொழுது இந்த பேர் கேண்டில் ஆன டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் இருக்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஒரு நாட் எ கிளாசிக்கல் ஒன் ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட் ஒரு ஓவர் ஹீட்டட் அட் த லெவல் ஆஃப்
21,800 to 21,750 லெவல். ஸோ அந்த லெவலில் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் ஷார்ட் டேர்மில் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு பையிங் செல்லிங் வந்து பார்க்கும்பொழுது செல்லிங் வந்து அதிகமாக இருக்கக்கூடும். ஹையர் லெவலில் செல் ஆகி லோவர் லெவலில் திருப்பி வாங்கக்கூடிய லெவலில் தான் இந்த இப்பொழுதைக்கு மார்க்கெட் டியூன் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதில் நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்கா 20-day எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சொல்லக்கூடிய 21,350 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதே சமயத்தில் ஒரு இம்மீடியட் ஹடில் மேல் லெவலில் பார்த்தோம்னாக்கா 21,650. ஸோ 21,650 to 21,350 தான் நேரோ டவுன் மார்க்கெட் வில் ட்ரேட் ஃபார் சம் டைம். ஸோ ரிசல்ட்ஸினுடைய பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா அதிலிருந்து நம்ம வந்து எப்படி போகும் என்பதனை குறிக்கக்கூடும். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து கரெக்டாக கவனத்தில் கொண்டு பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நல்ல விதமாக மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் பண்ண முடியும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.